வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 1 Isaiah chapter 1 verse 22. Isaiah chapter 1 verse 22. என் நிலையிலும் தேவனோடு இருங்கள் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படியாக ஏவினார். என் நிலையிலும் கர்த்தரோடு இருங்கள். ஹல்லேலூயா. என் நிலையிலும் வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. சகோதரி வாசிப்பார்கள், நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், உன் வெள்ளி களிம்பானது. அதாவது வெள்ளி இப்ப வெள்ளியா இல்ல, இப்ப வெள்ளி களிம்பானது. கலப்படம் எல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளி என்கிற அந்த தன்மையை விட்டு, அது வெள்ளி மாதிரி வெளியில தெரிந்தாலும் அது இப்ப வெள்ளியா இல்ல, அது களிம்பா மாறிட்டு வருது அப்படின்றாரு. அதே நேரத்தில் திராட்சை ரசம், அது திராட்சை ரசம்னு பேர் இருந்தாலும் அது திராட்சை ரசமாக இப்ப இல்ல, அது தண்ணீர் அதிகமாய் கலக்கப்பட்டு அது இப்ப தண்ணீர் கலப்பமாய் மாறிக்கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோம். என்னத்தை ஆண்டவர் இதன் மூலமா சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் நம்ம வெள்ளியா இருந்தோம், ஆரம்பத்தில் நம்ம ஜெனுவினான வெள்ளியா இருந்தோம், சில்வரா இருந்தோம், ஆரம்பத்தில் நாங்கள் ஜெனுவினான ஒரு திராட்சை ரசமாக இருந்தோம், வைனா இருந்தோம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் நாட்கள் கடந்து செல்லும் போது நம்ம அறியாம நமக்குள்ள தண்ணீர் கலக்கப்படுகிறது. நம்ம அப்படியே அந்த ஒரிஜினலான அந்த டேஸ்ட்டை நாங்கள் கொடுக்காம நம்ம தண்ணீர் கலக்கப்பட்ட அந்த டேஸ்ட்டை, அந்த சுவையை கொடுக்கிறவங்களா மாறிக்கொண்டு வருகிறோம். நாங்க வெள்ளியா இல்லாம இப்ப எங்களுக்குள்ள கலப்படம் சேர்ந்து இப்ப நம்ம களிம்பா மாறிட்டு வர்றோம்ன்றத கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். தாழ்விலே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்ப்போம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாழ்வான நிலையில இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கர்த்தரோடு இருந்த வாழ்க்கை அவரை விட்டு அப்படியே வளர்ந்து வரும் பொழுது அது மாறிக்கொண்டு வருது அப்படிங்கிறார். அதாவது தாழ்வில இருந்த அந்த அன்பு உயர்வுக்கு வரும் பொழுது காண முடியலையே அப்படிங்கிறார். அதாவது துன்பத்தில் இருக்கும் பொழுது அவரோடு இருந்த உறவு, அதாவது நம்ம ஒரு இன்பத்தை அடையும் பொழுது, ஒரு மேன்மை அடையும் பொழுது காண முடியலையே அப்படிங்கிறார். அதாவது வறுமையில் நம்ம இருக்கும் பொழுது, ஒரு தேவையில் நம்ம இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பெரிய வறுமை சூழ்ந்து காணப்பட்ட போது நமக்கும் அவருக்கும் இடையில இருந்த உறவு நம்முடைய உயர்வின் மத்தியிலே, செழிப்பின் மத்தியிலே காண முடியலையேங்கிறார். நம்ம நோயில இருக்கும் பொழுது நமக்கும் அவருக்கும் இடையில இருந்த உறவு, டாக்டர்ஸ் நம்மளை கைவிட்ட பொழுது இருந்த உறவு, டாக்டர் சொன்னாங்க இனிமேல் உங்களை குணமாக்க முடியாது, நீங்க இந்த வியாதியோட வாழ வேண்டியதுதான், இதற்கு வேற மருத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன பொழுது நம்ம அந்த நேரத்தில் கர்த்தரோடு இருந்த அந்த உறவு நமக்கு தேவன் அற்புதமா சுகத்தை கொடுத்த பின்பு, தேவன் நம்மளை சுகப்படுத்தி பூரணமா விடுதலை ஆக்கி டாக்டர்ஸ் இப்ப பார்த்து சொல்றாங்க அந்த நோய் உங்களுக்குள்ள இல்லை, நீங்க பூரணமா விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி இப்ப அந்த உறவு, அந்த கடவுளோட இருந்த உறவை காண முடியலையே அப்படி என்று சொல்லுகிறார். உயர்வை அடையும் போது உதவின தேவனை மறந்து விடுகிறோமே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? உயர்வை அடையும் போது உதவின தேவனை மறந்து விடுகிறோமே அப்படிங்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் இதை பேசுறது கேட்டிருக்கிறோம், நாமளே இதை பற்றி பேசுவோம். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ உதவி செய்திருக்கிறேன், இவங்களோட கஷ்டத்தில் நான் இவங்களோட கூட இருந்திருக்கிறேன், இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துருச்சு, வளர்ந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம், இல்லாட்டி மற்றவங்க பேசுகிறத கேட்டிருக்கிறோம். அது மனிதனுடைய இயல்பாக இருக்குது. மனிதன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு அப்படியே விட்டு விலகிறது, அப்படியே பழைய நிலைமையை மறக்கிறது. மனிதனுடைய நிலைமையா இயல்பா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார் அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு உறவு ஆரம்பத்தில் இருந்துச்சோ, ஒரு தேவையின் மத்தியில் இருந்துச்சோ, அந்த தேவை சந்திக்கப்பட்ட பின்பும் நான் உங்களை உயர்த்தி மேலே வைத்த பின்பும் அந்த உறவோடு நான் உங்களோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க, என்ன ஸ்கிரீனை கொஞ்சம் மாத்துங்க, ஸ்கிரீனுக்கு வேணும் டைட்டில் இருக்குதாண்டு. இப்ப நமக்கு தான் தேவை இருந்துச்சு. யாருக்கு தேவை இருந்துச்சு சொல்லுங்களேன்? நமக்கு தான் தேவை இருந்துச்சு. இப்ப நமக்கு தேவை இருந்துச்சு, நம்ம அந்த தேவையின் மத்தியிலே கர்த்தர் அண்டையில் நெருங்கணும்.
ஆண்டவரே எனக்கு இந்த தேவை வேணும், இந்த நோயிலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவர் நம்மோடு நெருங்கினார், நமக்கு எல்லாம் செய்துட்டார். ஆண்டவருக்கு அந்த உறவு தேவை. ஆமென். ஆண்டவருக்கு அந்த உறவு நம்மோட இருக்கணும்ன்றது ஆசை. ஆமென். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் ஆண்டவர் தேவையே தவிர, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் ஆண்டவர் தேவை. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் தேவை. இப்ப ஆண்டவர் இவங்களோட நல்ல உறவு வைத்துட்டாரு. பட் காலம் போகும்போது இவங்களுடைய பாவத்து நிமித்தம் இவங்க கண்கள்லாம் மறைக்கப்பட்டு, உங்களுடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு, அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, இப்போ அவங்க நிர்வாணியா இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வந்து இப்போ அவங்க விலகுறாங்க. இது யாருக்கு கஷ்டமா இருக்குன்னா, மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குதோ இல்லையோ, தேவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமென். நம்ம வேணா அவரோட பழகி இருக்கலாம், எதனால? எதையோ பெற்றுக்கொள்றதுனால. ஆனா அவர் நம்மளண்டையில நெருங்கி வந்தது ஏதோ கொடுத்துட்டு போறதுக்காக இல்லை, நம்மோட உறவு வைத்துக் கொள்றதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிட்ட உதவி நாடி வந்தவங்களுக்கு நீங்க உதவி செய்திருக்கலாம் அவங்க மேல இருக்கிற அன்புனால. ஆனா அவங்க உங்களை நாடி வந்தது உங்ககிட்ட இருந்து உதவி பெறுறதுக்காக இருந்திருக்கலாம். இப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து உதவியை பெற்றுட்டு உங்களை கை கழுவுற நேரம் அவங்களுக்கு வலிக்காது, உங்களுக்கு வலிக்கும். ஏன்னா நீங்க தான் உதவி செஞ்சீங்க. ஆமென். இதை அப்படியே திருப்பி போடுங்க ஆண்டவர் பக்கம். ஆண்டவர் உங்களுக்கு பல நன்மைகளை செய்தது, உங்களிடத்திலிருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கறதுல உங்களோட அந்த உறவை வைத்துக் கொள்றாங்க. ஆமென். அவருக்கு அந்த அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஆமென். நீங்க யோசிக்கலாம், என்ன விட்டா ஆள் இல்லையான்னு சொல்லி. அவருக்கு நம்மளை விட்டா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு, ஒரே மாதிரி நேசிக்கிறாரு. எல்லாரோடையுமே அந்த உறவுல இருக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உதவினவரை மறக்க கூடாது. ஆமென். உயர்த்தினவரை மறக்க கூடாது. ஆமென். ஆமென். நம்ம சொல்லுவோம், இல்லை நம்ம அவர் மறக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அது வாய் சொன்னாலும் நம்ம இருதயத்தை அவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்துட்டு, நம்மளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டு, அவர் மனசு இவனுக்கு இதை கொடுத்ததுனால நான் சந்தோஷப்படுறேன்னு தான் சொல்லணுமே தவிர, இதை கொடுத்ததன் பின்பு என்னை விட்டு தூரம் போறானே, என் கூட உறவு இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய இருதயம் சொல்லக்கூடாது, ஓ நான் இதெல்லாம் கொடுத்த பின்பு, எல்லாத்தையும் விதத்தில் நான் உங்களை ஆசீர்வதித்ததன் பின்பு இவங்க என்னை விட்டு வழி விலகி போறாங்களே, தூரம் போறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளுமே சொல்ற இடத்துல நம்ம வாழ்க்கை நம்ம இருக்கவே கூடாது. 1 சாமுவேல் chapter 15 verse 10 and 11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது, ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அவர் தான் ராஜாவா ஆக்கினாரு, அவர் தான் அபிஷேகம் பண்ணார். அவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி கோவேறு கழுதையை தேடிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரை போய் அபிஷேகம் பண்ணுங்க. அவரை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ராஜாவை தாங்கன்னு சொல்லி. ஆகவே இவரை அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாற்றுங்கன்றாரு. அப்ப ஆண்டவர் தான் அவரை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக நியமிக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக்குனது நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சு உயர்த்திட்டு இப்ப சொல்றாரு, எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு, ஏன் தான் இவனை போய் நான் ராஜாவாக்கணும், ஏன் தான் இவனை போய் நான் ராஜாவாக்கணும். கேளுங்க. ஆமென். அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன் தான் இவனை ராஜாவாக்கணும் தெரியல அப்படின்றாரு. திரும்ப அந்த வசனம் 11ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்குனது மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிட்டான். நான் அவனை உயர்த்தி மேல வச்சுட்டேன், ஆனா அவன் என்ன பண்றான்னா என் வார்த்தையை கேட்கறது இல்ல. சவுல் ராஜா என் வார்த்தையை கேட்கறது இல்ல, ஏன் சித்தத்தை நிறைவேற்றது இல்ல. இப்ப அவரை உயர்த்தி வச்சோன்னா அவர் இஷ்டப்படி அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ரா முழுவதும் பரிந்து பேசி அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கதறி கொண்டிருக்கிறார் சாமுவேல். என்ன கர்த்தருடைய இருதயம் இந்த சவுலின் நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதுனால தேவன் நம்மை ஆசீர்வதித்தது நமக்கு சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம். ஆண்டவரன் ஆசீர்வதிச்சிருக்காரு, சந்தோஷம். ஆனா நம்ம யோசிக்கணும்,
சரி, அவர் என்ன ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா அவர் எனக்கு ஆசீர்வதிச்சு இப்ப அந்த ஆசீர்வாதத்துல வச்சு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை என் தேவனுக்கு பிடித்திருக்கா? இந்த வாழ்ற வாழ்க்கை நிமித்தம் தேவன் பிரியப்படுகிறாரான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலம் நான் இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இல்லை என் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை நம்ம நிதானித்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் 2 வசனம் வாசிப்போம். 1 Kings chapter 1 verse 32 onwards. 1 Kings chapter 1 verse 32 onwards. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், தாவீது வந்து ராஜாவா இருக்கிறாரு. தாவீது வந்து வயது போகிறது. தாவீது வந்து மரிக்கிற நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறாரு. இப்போ அதுக்கு அடுத்து இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா தேவையா இருக்குது. அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் மோதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். சரி, ஏன்னா இதை வாசிச்சேன்னா எப்படி சாலமோன் ராஜாவாக்கப்பட்டார்ன்றதை காண்பிக்கிறதுக்காக. சரியா? அப்ப தாவீதுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து யாரு? பல மனைவிகள் இருந்தாங்க. அதுல ஒரு மனைவி தான் இந்த பத்சேபா. ஸோ அவளோட கதையை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தனால அவள் சொல்கிற, நீங்கள் என் மகனை ராஜாவாக மாற்றுவேன்னு சொன்னீங்க தானே அப்படின்னா, ரைட், ஓகே. இப்போ அந்த காலகட்டம் வந்துருச்சு. இப்போ அவள் போய் கேட்குறா. அப்போ தாவீது சொல்கிறார், எஸ், இப்போ சாலமோனை ராஜாவாக நாங்கள் அபிஷேகிப்போம்னு சொல்லி தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்படுது. அதன் பின்பதாக சாலமோன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சரி, சாலமோன் இப்போ ராஜாவாக வருகிறார். அதன் பின்பு சில நாட்கள் கடந்து போகிறது. தாவீது மரித்து போகிறார். இப்ப சாலமோன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், இந்த ராஜ்யபாரம் அவர் மேல வந்திருந்தாலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கு தேவையான அளவுக்கு ஞானமோ அல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ இது ஒண்ணுமே யாருக்கிட்ட இருக்கல்ல? சாலமோன் கிட்ட இருக்கல்ல. ஆனா பார்த்தாரு, தகப்பன் எப்படி ஆண்டாருன்னு எல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் அவருக்கு அவர் இப்ப இந்த ஒரு தேசத்தை ஆளத்தக்க அளவுக்கு அவருக்கு ஞானம் பத்தல்ல. அவர் ஆண்டவரோட பேசும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1 Kings chapter 3 verse 5 to 13. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமா பார்க்க போறோம். இந்த இடத்துல பார்ப்போம், பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு, உனக்கு என்ன விருப்பமோ நீ அதை கேளு என்கிட்டன்னு சொல்லி சாலமோன் கிட்ட கேட்கிறாரு. அதற்கு சாலமோன், நெக்ஸ்ட் வெர்ஸ், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. அதாவது அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தகப்பன் தாவீது வந்து உமக்கு முன்பதாக அவர் வந்து உமக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு அவர். அவர் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆகவே உண்மையா இருந்தாரு, நீதியா இருந்தாரு, மன நேர்மையா இருந்தாரு. ஆகவே இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தாரு. அதனால நீர் அவர் மேல கிருபையா இருந்தீர். ஆகவே அவருடைய குமாரனாகிய என்னை நீர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி இப்படி வச்சிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் சாலமோன் சொல்லிட்டு verse 7, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். சரி, இப்ப ஆண்டவரே நீங்க என்ன ராஜாவாக்கிட்டீங்க, இது மட்டும் நல்லோம். இப்பதான் அவர் ஓப்பன் ஆகி
உண்மையை பேசுறாரு, தன்னுடைய நிலைமையை பேசுறாரு. நானோவென்றால் சாலமோன் சொல்றாரு, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். But I am only a little child and do not know how to carry out my duties. என்ன சொல்றாருன்னா, தேசத்துக்கு நான் ஏதோ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா உள்ள நான் ஒரு சின்ன புள்ள. இது பரம்பரையா அப்படியே என்கிட்ட பரம்பரையா மீன்ஸ் என் தகப்பனா ராஜாவா இருந்தாரு, தகப்பன் கிட்ட இருந்து கிருபையா எனக்கு கிடைச்சது தவிர என்னுடைய எந்த குவாலிஃபிகேஷன்னாலையும் நன்மையினாலும் இல்லை. இதை ஆள்ற அளவுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா நான் யாரு, நல்ல விளையங்க, நான் யாரு? ஐ எம் a little boy. யாரு சொல்லுங்க, நான் சொல்லுங்களேன், வாய்களுத்துனா கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்க, லிட்டில் பாய் சொல்லாங்க கேர்ள்னு சொல்லி. ஐ எம் a little girl ஜெனி. ஐ எம் a little boy. ஐ எம் a little girl. நான் ஒரு சின்ன ஆளுங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவருடைய உண்மையான சிச்சுவேஷனை அவர் சொல்றாரு. நான் ஒரு சின்ன ஆளு. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். அப்பப்பா, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காது, எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஜனத்தொகை இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் நான் இருக்கிறேன். நான் எம்மாத்திரம் இந்த ஜனத்தை ஆளுகை செய்வது? ஏன்னா ஐ எம் யாரு? ஐ எம் a little boy. ஐ எம் a little boy. நான் சின்ன பையன், நான் எப்படி இதையெல்லாம் செய்ய போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படித்தானே சம்டைம்ஸ் இந்த ஸ்டார்ட்ல சொல்லுவோம், ஆண்டவரே நான் புழுவும் தூசியும் அப்புறம் இன்னும் என்னென்னலாம் கேவலமாக சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி ஒரு தாழ்மையை காட்டி தான் ஆண்டோட ஜெபிக்கிறது ஆரம்பத்தில். ஐயோ, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், யாராலும் விரும்பத்தகாதவன், என் குடும்பம் என்னை தள்ளினது, என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, இப்படி சொல்லி ரொம்ப கேவலமாக இருக்கும் கேட்டுட்டு இருக்கக்குள்ள பக்கத்துல இருந்து அந்த ஜெபத்தை. அவ்வளவு மோசமாக நம்மளே போட்டு தான் பண்ணுவோம். அந்த அளவெல்லாம் பண்ண தேவையில்ல, நான் அந்த அளவு பண்ணி காட்டுவோமா ஆண்டவருக்கு, நான் ரொம்ப தாழ்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்குவோமா. சரியா? அதே மாதிரி தான் இவரும் இவ்வளோ பேர் மத்தியில் நான் இப்படி தான் ஆண்டவரே என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் எது சரி பிள்ளைன்னு வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை. அதாவது எனக்கு ஞானமே இல்லை, எது சரி பிள்ளைன்னு பார்க்க தெரியல, எனக்கு என்னத்தை எப்படி செய்யறன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஞானம் உள்ள என்னத்தை கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட? சத்தமா சொல்லுங்களேன், என்னத்தை கேட்கிறாரு? ஞானத்தை கேட்கிறாரு. எனக்கு விஸ்டத்தை கொடுங்க ஆண்டவரே, ஏனென்றால் ஐ எம் a little boy. எனக்கு விஸ்டத்தை கொடுங்க, எனக்கு இதெல்லாம் ஆளுக செய்யறது எனக்கு தெரியல, எனக்கு விஸ்டத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால ஆகும்? என் தகப்பன் செஞ்சாரு, நீங்க அவருக்கு தயவு கொடுத்தீங்க, என் தகப்பன் இருந்து செஞ்சாரு, இப்ப தகப்பன் போயிட்டாரு, இப்ப நான் இருந்து இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எப்படி முடியும்? யாரால இதெல்லாம் செய்ய முடியும்? இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ்வளவு தன்னை தாழ்த்தி கேட்கிறாரு. நெக்ஸ்ட் வெர்ஸ். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னம்மா கேட்டான் பாரு, அவன் அவ்வளவு குறைச்சி தாழ்த்தி ஒரு சின்ன பையன் அப்படின்னு ரொம்ப தாழ்மையா இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒன்னு சாலமோன் கேட்டாரே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வெர்ஸ். ஆகையால் தேவன் சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், உனக்கு நிறைய நாள் வாழணும்னு நீ கேட்காம, ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனையும் நீ கேட்கல, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, எஸ், உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். காணோம். verse 11 க்கு the அவர் ஞானத்தை கேட்டோன்னே ஆண்டவருக்கு வந்து அப்படியே இருதயம் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. டச் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? டச் பண்ணிட்டார் ஆண்டவர். ஐயோ, என்ன விஷயம்னா, அவருக்கு எவ்வளவோ காரியத்தை கேட்டிருக்கலாம். ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், பல காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எதை ஆண்டவரிடத்தில் கேட்டார் அப்படின்னா, ஞானத்தை கேட்டார். அதில் மோட்டிவ் என்னன்னா, என்னத்தினால கேட்டார் அப்படின்னா, அந்த தேசத்தை ஆள்றதுக்கு ஞானம் வேணும். ஆமென், ஆமென். அவருடைய நோக்கம், அவருடைய மோட்டிவ் சரியா இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம லைஃப்ல நம்ம ஆண்டவரிடத்துல எதையாவது கேட்கும் பொழுது நம்முடைய அந்த மோட்டிவ் சரியா இருக்கணும். எதற்காக நான் இதை கேட்கிறேன்? ஆமென். எதற்காக நான் அபிஷேகத்தை கேட்கிறேன்னா, நான் எதுக்காக அபிஷேகத்தை கேட்கிறேன்? நான் வந்து அப்படியே எல்லாருக்கும் காட்டணுமா, என்ன ஆண்டவர் அபிஷேகமாக பயன்படுத்த, இது என்னுடைய நோக்கமாக இருக்குதா? இல்லை, இந்த அபிஷேகத்தை வச்சு அநேகரை நான் விடுதலை ஆக்கணுன்றதுனால நான் அபிஷேகம் கேட்குறேன். நான் தாளந்தை கேட்குறேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் எதற்காக தாளந்தை கேட்குறேன்? இந்த தாளந்தை வச்சு நான் என்ன செய்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்குது. எல்லாரும் என்னை பார்த்து சொல்லணும், நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, இல்லாட்டி நல்லா உங்களால் அதை செய்ய முடியுது, இதை செய்ய முடியுது, அப்படி பண்ண முடியுது, இப்படி பண்ண முடியுதுன்னு பலருடைய கீர்த்தியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் இதை கேட்குறேன்னா, இல்லாட்டி இது எல்லாவற்றின் மூலமாக நான் தேவ சித்தத்தை செய்வதற்காக நான் கேட்குறேன்னா? நான் ஒரு தொழிலை கேட்குறேன்னா, ஒரு வியாபாரத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்குறேன்னா, பண தேவைகள் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இது எதை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் என்னுடைய நோக்கம் சரியாக இருக்கணும். ஆமென். பத்தல்ல. ஆமென். என்னுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் நான் கேட்கிறதையும் கொடுத்துட்டு இன்னும் எது எல்லாம் எனக்கு தேவையோ அதை அவராகவே கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நான் கேட்பதையும் தருவார். எனக்கு எது தேவை என்று அவர் அறிவார். அவர் அதையும் எனக்கு தருவார். ஆமென், ஆமென். பலர் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறது என்ன, இதெல்லாம் நான் பெற்று நான் பெருசாக வாழ்ந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டணும். கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். மோட்டிவ் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. எனக்கு இந்த தொழில் வேணும், இந்த வியாபாரம் வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், ஏன்னா நான் 10 பேருக்கு காட்டணும், நான் யாருன்னு காட்டணும்ல. கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் சரியா இருக்கணும். ஆமென். இந்த காலவெளியில் சபையை ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பக்கமாக திரும்பி, இவ்வளவு நாள் எதுக்காக இது வேணும்னு கேட்டீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் இன்றையிலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். ஆமென். நான் தவறான நோக்கத்தில் தான் இவ்வளோ நாள் கேட்டேன், நான் பிழையான எண்ணத்தை மனசில் வச்சுட்டு தான் நான் கேட்டேன், ஆனால் இப்போ இருந்து ஆண்டவரே நல்ல எண்ணத்தோடு நான் உங்கள் பாதத்தை பிடித்து நான் கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல எண்ணத்தோடு அவர் கேட்டதுனால சாலமோனுடைய ஆரம்ப நாட்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஆகவே சாலமோன் நல்ல எண்ணத்தோடு அதை கேட்ட பொழுது ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினால், நெக்ஸ்ட் verse 12, உன் வார்த்தைகளின்படி verse 12 செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். நல்ல ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் உனக்கு தருகிறேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு முன்னால சாலமோன் யார்கிட்டயுமே இவ்வளவு ஞானம் இருந்ததே இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதை விட ஞானம் படைச்சவங்க யாரும் இருக்க போறதும் இல்லை. ஆமென். இதனால தான் சொல்றது, இந்த உலகத்தின் பின்னால காரியங்களுக்கு பின்னுக்கு ஓட வேணாம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, சாலமோனுக்கு பின்பு ஞானம் படைத்தவங்க யாராவது இருந்தாங்களா? அப்ப இந்த காலத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் எத்தனை டிகிரி பண்ணியிருக்கலாம், எத்தனை மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எத்தனை பிஹெச்டி எடுத்திருக்கலாம், நீங்கள் வந்து இந்த காலத்தில் எடுக்க முடிஞ்ச எல்லா என்ன மேன்மையாக எடுக்கணுமோ எல்லாம் எடுத்து முடிஞ்சிருந்தாலும் உங்கள் ஞானம் இந்த சாலமோனின் ஞானத்துக்கு முன்பலாக நத்திங். ஏன்னா பைபிள் சொல்லிருச்சு, சாலமோனின் ஞானத்தை விட ஞானம் நான் யாருக்குமே கொடுக்கல. சரி, இப்போ நான் ஏன் அதை சொன்னேன்னா, இவ்வளவு ஞானம் படைத்த சாலமோன் பிரசங்கிக்கு வரும் பொழுது, பிரசங்கி புத்தகத்தை எழுதும் பொழுது எழுதுறாரு எப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்டா, ஆனால் இந்த பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்னது? மாயை. எல்லாமே அனுபவிச்சிட்டேன், எல்லாம் அனுபவித்து பார்த்துட்டேன், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்,
எல்லாம் அனுபவிச்சுட்டேன். கடைசியாக ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சேன், இந்த சூரியனுக்கு கீழே இந்த வானத்துக்கு கீழே இருக்க அத்தனையும் மாய. ஸோ டோன்ட் வேஸ்ட் யோ டைம்டா, டோன்ட் வேஸ்ட் யோ டைம். ஏன்னா நான் தான் எல்லாம் அனுபவிச்சுட்டேனே, நான் தான் எல்லாம் பார்த்துட்டேனே. ஆனால் நமக்கு இல்லை, நானும் கொஞ்சம் அனுபவிச்சுப்பேன். நீ என்னத்தை தான் அனுபவித்தாலும் ஞானம் படைச்ச சாலமோன் அனுபவிச்சே இவ்வளவு தானே நம்மளுக்கு ஏமாத்திரம். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் அவருடைய சமூகத்தில் நம்ம இருப்போம்னு சொன்னால், அவரோட உறவாடுவோம்னு சொன்னால், அவர் அண்டையில் நாங்கள் நெருங்குவோம்னு சொன்னால், அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஞானமுள்ள செயலாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஞானமுள்ள செயலாக இருக்கும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்ததில் நமக்கு என்ன புரிஞ்சுன்னு சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் சாலமோன் இருந்தார், சாலமோனை தேவன் அபிஷேகிக்கிறாரு, சாலமோனுக்கு அந்த தேவையான ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த சாப்டர் 3 verse 12, 11, 12, 13 இதிலிருந்து நீங்கள் சாப்டர் 10 மட்டும் போவீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிறகு வாசிச்சு பாருங்க, நம்முடைய சாலமோனுடைய ஆட்சி பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பயங்கரம். ஏன்னா ஞானம் படைச்சவர் இல்லையா, அவர் எதை செஞ்சாலுமே ஞானத்தோட, எந்த டிசிஷன் எடுத்தாலும் எந்த மூவ் பண்ணாலுமே ஒரு ஞானமாக தான் எல்லாமே அழகாக தான் செய்வார். ஸோ இது நான் இப்படி அவர் செய்ய 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 தேசம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ஜனங்கள் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு அந்த ஊரை சுற்றி, அதாவது அவருடைய நாட்டை சுற்றி வெளி தேசங்கள் எல்லாருமே இவருடைய பேர் அந்த காலத்தில் சோஷியல் மீடியா இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் அப்படியே வாய்க்கு வாய் போகிறது தானே பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே அதுதான், சரியா? ஸோ வாய்க்கு வாய் அப்படியே அப்படியே எல்லாருமே சாலமோனுடைய கீர்த்தியை பற்றி, சாலமோனை பற்றி பெருசா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு அரசன் இருக்காரு, இப்படி ஆளுகை செய்றாரு, இப்படி ஞானம் படைச்சவராக இருக்காரு, இப்படி நியாயம் விசாரிக்கிறாரு, இப்படி தீர்ப்புகளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எல்லாருமே உயர்வா பேசிக்கொண்டு போகிற ஒரு காலமாக அது இருக்குது. இப்படி போய்கொண்டிருக்கும்போது, அதாவது இப்போ என்ன நடந்துட்டுன்னா, அவர் அவருடைய பீக்கில் இருக்கார். எங்கே இருக்காரு? உச்சத்தில் இருக்காரு. உச்சத்தில் இருக்கிறாரு. இந்த உச்சத்தில் இருக்கக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென், புரியுதா? ஆமென். ஏன்னா நம்ம இங்கே இருக்கும் பொழுது இந்த உச்சத்தை அடையிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த உச்சத்தை அடைஞ்ச பின்பு அங்கிட்ட அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ தான் அந்த கண்ணு அங்கே இங்கே பார்க்கும், இப்போ தான் அதை இதை செய்யணும்னு தோணும், இப்போ தான் ட்ரக் அவுட் ஆகணும் போல இருக்கும். ஏன்னா நான் தான் இப்போ எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேனே, இப்போ தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு, இப்போ என்னால் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். எப்போன்னு சொன்னால் உச்சத்துக்கு வந்தோம். நாம இந்த உச்சத்துக்கு, அதாவது எதை அச்சீவ் பண்ணணுமோ, எதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை பெற்றுக்கொண்டதன் பின்பு நம்ம முதல்ல இருந்ததை விட கர்த்தரோடு இருக்கிற உறவு, கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை இன்னும் கவனமாக இருக்கணும். ஆமென். ஏன்னா அது அங்கே முடிய போகிறது விஷயம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது அங்கே முடிய போகிற விஷயம் இல்லை. எல்லாம் கிடைச்சிட்டு, எல்லாம் நடந்துட்டு, இனி எல்லாம் முடிஞ்சிட்டு, இல்லை 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 இல்லை, கடைசி மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். இவருடைய கீர்த்தியையும் புகழையும் கேட்டு நாங்கள் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை சில வசனங்களை வாசிக்க வேண்டியிருக்கு. 1 Kings சாப்டர். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி செபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, சாப்டர் 10 verse 1 to 3. அவள் விடுதலைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக, அவ என்னன்னா கேள்விப்பட்டா, ஆனால் அவளுக்கு வேணும் கொஞ்சம் போய் சோதிச்சு பார்க்கணும். யார்? இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி. சரி, இப்போ அவள் வாரா. மிகுந்த பரிவாரத்தோட ரொம்ப கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். 1-on-1 ஓபன் கன்வர்சேஷன் ஒன்று நடக்குது 2 பேருக்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தார். அவளுக்கு விடுவிக்க கூடாத படிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஏன் மறைபொருளா இருக்கல்ல? அவளை விட இவர் ஞானவான். நாம இவன் என்னன்னா, நான் பெரிய ஞானவான் மாதிரி போய் செக் பண்ணுவோன்னு போனா, ஆனால் அங்கே பைபிள் சொல்லிருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை விட ஞானவான் இந்த பூமியிலே இல்லை. ஸோ யார் போய் என்ன கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. ரைட். இப்போ அங்கேருந்து நமக்கு டைம் இல்லாதனால நாங்கள் verse 6க்கு போவோம். verse 6. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அவ சொல்றா, நான் கேட்டதெல்லாம் மெய்யாயிருச்சு. பலர் பல காரியம் சொன்னாங்க உங்களை பத்தி, ஆனா இப்பதான் வந்து பார்த்தா தெரியுது எல்லாமே மெய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா அவரை பத்தி புகழ்ந்துட்டு போறா. இது மட்டும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்? சாப்டர் 10ல் இருக்கிறோம். இது மட்டும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு.
சாப்டர் 11க்கு போவோம். 11வது அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோன்னு சொன்னா, நான் சொன்னேன்ல அந்த பீக்குக்கு வந்துட்டு அந்த எல்லாமே கிடைச்சிட்டு இனி எல்லாம் சரி அப்படின்ற நிலைமைக்கு வந்த பிறகு தான் ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி இவர் அந்த நிலையில வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் இப்ப அந்த 5 பேரை வாசிச்சல்ல, இது 5 பேர் இல்ல, 5 இனம், மல்டி கல்ச்சரல். என்னது 5 இனம். இவங்களையும் இவர் என்ன பண்ணாராம், அந்நிய ஜாதி. அத்தனை யார் அவங்க எல்லாரும் அந்நிய ஜாதி. அந்நிய ஜாதியினரையும் அவருக்கு நேசிக்கணும் போல ஆசையா அநேக ஸ்திரீகள் மேலும் அவர் ஆசை வைச்சாராம். நெக்ஸ்ட் வர்ஸ். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும். யார் அந்த அவர்கள் சொல்லி சொன்னா, அந்த நாங்க முதல்ல பார்த்தவர்கள் அந்த அந்நியர்கள், அவங்க கிட்டையும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் அவங்க உங்ககிட்டயும் பிரவேசிக்க கூடாது. இது யாருடைய கட்டளை? ஆண்டவருடைய கட்டளையா இருந்துச்சு. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? சாயம் பண்ணுவாங்க. அப்படியே லைட்டா பேசிக்கிது உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க அவங்களை நேசிக்க போவீங்க. ஆனா கடைசியா அவங்களோட விக்கிரகங்களை வணங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஊக்குவிப்பாங்க. ஆகவே நீங்க அங்க போயிடாதீங்க. அதனால நீங்க அந்த ஸ்நேகம் உங்களுக்கு வேணாம், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். நீர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? எனக்கு அந்த எனக்கு அந்த ஏதோமிய பெண்களை பார்த்தா ஆசையா இருக்கு, எனக்கு அந்த சீதோனிய பெண்களை பார்த்தா ஆசையா இருக்கு, எனக்கு அந்த மோவாபிய பெண்களையும் அம்மோனிய பெண்களையும் பார்த்தா ஆசையா இருக்கு. நீர் என்ன ஆண்டவரே வேணாம் சொல்லி, நான் அவங்களோட ஆசையாக இருப்பேன், நான் அவங்க எல்லாரையும் நான் அவங்கள சேர்த்து கொள்வேன், ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்ய போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சேர்க்காத. அவங்க ஒன்றை சேர்த்தாங்கன்னா அவங்க அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கும்படியாக அவங்களுக்கு சாயம் பூசிடுவாங்க. என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல இவருக்கு அதிக ஞானம் இருக்குன்ட்டார் தானே ஆண்டவர். இவர் அந்த ஞானத்தை எல்லாம் வச்சு நினச்சிட்டாரு, என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தான் நல்லா ஞானம் இருக்கு, எனக்கு தெரியும் இதை எப்படி டக்கல் பண்ணணும்னு சொல்லி. என்ன பண்ணணும்? எப்படி டக்கல் பண்ணணும், எப்படி இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ற ஞானம் எல்லாம் எனக்கு இருக்கு. நான் எல்லாம் லிமிட்டாக கணக்காக இருந்துக்குவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்குள்ள. verse 3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும். அவருக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள் இருந்தாங்களாம். 300 மரமனையாட்டிகளும் இருந்தார்கள். 300 மரமனையாட்டிகள் இன் டோட்டல் எவ்வளவு இருந்தாங்களாம்? 1000 வைஃப்ஸ் இருந்தாங்களாம். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சரியா? வழுவி போக, அதாவது ஆண்டவர் சொன்னபடி ஒரு ஆளை 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தான் சந்திச்சிருப்பார் போல. சரியா? அப்படித்தானே கால்குலேஷன் இல்லையா? சரி, ராசா வாழ்ந்திருக்கார். அப்போ 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 என்ன நடக்குதுன்னா, இவங்களோட சேர போயிட்டு கடைசியாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவருடைய இருதயம் அவங்களுக்கு ஏற்றபடி, அது ஆண்டவர் சொன்னார்ல முதல்ல, வழுவி போகும். ஆண்டவர் சொன்னார் அவங்க சாயம் பூசுவாங்க. அந்த படி அவருடைய இருதயம் அப்படியே அவங்கள சார்ந்து அவங்க பக்கமாக திரும்ப ஆரம்பிக்குது. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே அவர்கள் பக்கமாய் அப்படியே திரும்புகிறார். இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு உச்ச நிலை அடைஞ்ச போது, ஆரம்பத்தில் எனக்கு ஞானமே இல்லாண்டவர், அதான் நான் முதல்ல இருந்து வரோம், ரைட்? எனக்கு ஞானமே இல்லாண்டவர், இவ்வளவு பேரை ஆளுகை செய்ய எனக்கு தெரியா ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே தெரியா ஆண்டவர் அப்படின்னு சொன்னவர், ஆண்டவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு செவி கொடுக்காம ஒரு உச்ச நிலையை அடைந்த போது அவருடைய முகத்தை கத்தரித்து திருப்பி தனக்கு எது நல்லா இருக்கோ அதை செய்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்படியே முன்னால் நோக்கி போகும் பொழுது அவர் அந்த சில வழிபாடுகளை அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய ஆயத்தமானார். இப்போ 9வது வசனத்தில் தேவன் அவரோடு
பேசுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், இவர் திருந்துவார், இவர் திருந்துறார் இல்லை, இவர் விடுறார் இல்லை, இவருடைய வாழ்க்கை அப்படியே ஒரு பயங்கரமான இதை நோக்கி போய் கொண்டிருக்குது. 9வது வசனத்துல ஆண்டவரே வந்து சாலமோனோட பேசுறாரு. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி verse 9 அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, நீ கர்த்தரை விட்டு உன்னுடைய இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். verse 10 கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆமென், ஆமென். கர்த்தர் விட்டு பார்த்தார், சொல்லு பேச்சு கேட்காம போகல, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். verse 10 and 11 verse 11 yeah. ஆகையால் இப்ப ஆண்டவர் பேசுறார் சாலமோனோட. சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, ராஜ்யபாரம் தகப்பன் கிட்ட இருந்து, தகப்பனுடைய நாட்கள் முடிந்த பின்பு உனக்கு நான் பெற்றுக் கொடுத்த அந்த ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்குவேன். ஆனாலும் அவருடைய தயவை பாருங்க, அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். உன்னிட்ட இருந்து வாங்கி நான் அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன், உனக்கு கீழே வேலை செய்யறனுக்கு நான் அதை கொடுப்பேன். நெக்ஸ்ட் verse 12 என்ன சொல்றாரு? ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதினால நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. எவ்வளவு ஒரு அன்பானவர் இவருக்கு போயிட்டு இப்படி செஞ்சோமே, எவ்வளவு அன்பானவர். ஏன் அவருக்கு இவரையே சீட்ல இருந்து தள்ளலாமல முடியும், ஆனா இல்ல, அவன் தகப்பன் நிமித்தம் உன்னாட்களில் நான் உன்னை தள்ளாம உன்னுடைய பிள்ளையுடைய நாட்களில் நான் அதை உன்னாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். சரியா பார்த்தா உனக்கு பின்பு உன் மகன் தான் வரணும், ஆனால் நீ ஒழுங்கான வாழ்க்கை வாழாதனால உன் பிள்ளைகிட்ட இருந்து நான் அதை பிடுங்குவேன். நெக்ஸ்ட் verse ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல், அதுலயும் ஒரு கிருபையை கொடுக்கிறார். என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். அதாவது நான் ஃபுல்லா எடுக்க மாட்டேன், நான் உனக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் உன் மகன் கிட்ட இருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்கிறார். அவரால் கொடுக்கையும் முடியும், அவரால் எடுக்கையும் முடியும். ஆமென். அவர் அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் கொடுக்கவும் அவருக்கு தெரியும், அவருக்கு எடுக்கையும் அவருக்கு தெரியும். கொடுத்ததுல உண்மையா இல்லாட்டி பெற்றுக்கொண்டதன் பின்பு அவரை விட்டு வழி விழுகிறோம்னு சொல்லி சொன்னான், இதுதான் நடக்கும். அவருடைய கரம் என்பது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல. எப்பயுமே ஆண்டோட கரத்தை நாங்க பார்க்கிறோம் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்கு, ஆனா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டதை தக்க வைப்பதற்கும் அவருடைய கரம் நமக்கு தேவை. ஆமென். ஆண்டவர் அண்டையில் நம்ம நெருங்குறோம், ஒரு காரியம் வேணும் நிற்கிறோம், அது கிடைச்ச பின்பு அவரை விட்டு போறதில்லை, அது கிடைச்ச பின்பு அதை தக்க வைக்க பாதுகாக்க நம்மளுக்கு ஆண்டவருடைய கரம் தேவை. ஆமென். ஆண்டவரே எனக்கு திருமணமாகணும் நல்லோம். ஆண்டவர் திருமணமாகின பின்பு எல்லாம் நடந்துருச்சு, இப்போ எல்லாம் திருமணம் எல்லாம் இல்லை. இந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, இந்த திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கு, இந்த திருமண வாழ்க்கையில் நன்மையை நான் காண்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு அவருடைய கரம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. என் வியாபாரம் வேணும் வியாபாரம்னு வியாபாரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக மாத்திரமல்ல, அந்த வியாபாரத்தை நடத்தி செல்றதுக்கு, அது ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, அது அடுத்த நிலையை அடைகிறதுக்கு, அதன் மூலமா நான் நன்மையை பெறதுக்கு அவருடைய கரம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. தொழில் வேணும் ஆண்டவரே சுவாமி, எனக்கு தொழில் வேணும். தொழிலை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் இல்லை, அந்த தொழிலை செய்யறதுக்கு தேவையான ஞானமும் எனக்கு அவர் தரணும். அவருடைய கரம் என் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் யோவான் 15:5 இப்படி சொல்லுகப்படுகிறது, உங்களால் நான் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஆமென். என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். எதுவும் செய்ய முடியாது. ஞானம் இருந்துச்சு, எல்லாரும் இந்த ஞானத்தை வச்சு சாலமோனால முடியுமா இருந்துச்சா அந்த ராஜ்யபாரம் எல்லாம் அவருடைய மகனுக்கு போக வைக்கிறதுக்கு முடியல. ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ண முடியுமா இருந்துச்சா? சரி ஆண்டவரெல்லாம் அப்படி சொல்றாரு, ஆனால் இல்லை நான் ஏதாவது பண்ணிக்கின்னு எப்படியாவது என் மகன் இந்த ராஜ்யபாரம் அப்படியே போய் மகன் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணுன்ற முடியல. ஏன்னா கர்த்தரோட யாருக்கு முடியும் எதிர்த்து நிற்கிறதுக்கு? யாராலும் முடியாது. யாரும் எழுந்து